Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 688 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம லூஃபியா காட்டுறாங்க. அவன் இன்னுமே அந்த புல்லு மேல ஜாலியா டிராவல் பண்ணி போய்கிட்டே தான் இருக்கான். வழியில அந்த டோஃப்ளமிங்கோட டுபாக்கூர் ஆளுங்க ஏகப்பட்ட பேர் வந்து நிப்பானுங்க. அவனுங்க அந்த புல்ல பார்த்துட்டு மிரண்டுவானுங்க. ஏன்னா அதுதான் கொலோசியத்தோட கிரிம் ரீப்பர். அது மேல எப்படி லூஃபி ஏறி வரான்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரத்துல அடங்குற புல்லே கிடையாது. சரி என்னவா இருந்தா என்ன, எல்லாருமே அந்த புல்ல எய்ம் பண்ணி சுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிரும்ல. அப்ப லூஃபி அட்டாக் பண்ண வேண்டாமாடா முட்டா பழலான்னு கேட்டா அவனுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இவனுங்களால அவனை அடிச்சு ஜெயிக்கவே முடியாதுன்னு. அட்லீஸ்ட் அந்த புல்ல நாக் அவுட் பண்ணா அவனை கொஞ்ச நேரத்துக்கு ஸ்லோ பண்ணலாம்ல. அதனால அதை ஏன் வச்சு சுட போவானுங்களா? லூஃபி விடுறதா இல்ல கொய்யாலைகளா, என்னோட மூசிய நீங்க என்ன நினைச்சீங்க? எவனா இருந்தாலும் விட மாட்டான்டா என் காங்க என் காலை. நீங்க எல்லாம் அவனுக்கு சப்ப பீசுங்கடான்னு சொல்லி கண்ணா பின்னாடி எல்லாத்தையும் விட்டு ஏத்தி தள்ளுவான். அத்தனை பேரும் இடிக்கிற இடியில பறந்துருவானுங்க. அது மட்டும் இல்லாம அது நின்னுட்டு உதைக்கிற உதையெல்லாம் எவனாலையும் தாங்க முடியல. இப்படி அடி வாங்குறத பார்த்தா மிச்சவனுங்க எல்லாம் என்ன நின்று அடி வாங்கிட்டு இருப்பானுங்க. ஆள விடுறா சாமின்னு திருச்சடிச்சு ஓடுவானுங்க. எங்க வந்து யாருகிட்ட? கிரிம் ரீப்பர் கிட்டியாவா? எவனாலையும் மோத முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல அங்க ஒரே புகை மண்டலம். என்னன்னா யாரோ ஒருத்தன் அந்த டுபாக்கூர் ஆளுங்க எல்லாத்தையுமே போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கான். யாராவது இப்படி அடிச்சு திரிக்க விடுறதுன்னு பார்த்தா நம்ம கேவண்டிஷ். சிகின்னு அந்த புகைக்குள்ள மின்னும் போதே டவுட் ஆச்சு அவனாதான் இருக்கும்னு. ஆனா இப்ப கன்ஃபார்மா அவனே தான். ஒரு ரோஜா பூவை வாயில வச்சுக்கிட்டு அவன் பண்ற அட்டூழியா இருக்குதே, இட்ஸ் மார்வலஸ். நான் தான் போய் அந்த டோஃப்ளமிங்கோவை காலி பண்ணுவேன்னு மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். லூஃபிக்கு கடுப்பாயிரும். ஏன்னா அவன் தான் ஷார்ட்கட்ல வரான்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி அவன் வந்துட்டான். அதனால அந்த புல்லுகிட்ட எப்பா மூசி, எனக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, ஆனா அவனை விட ஃபாஸ்டா போகணும்னு பிச்சுக்கிட்டு ஓடும். அந்த டைம் ஆப்போசிட்ல பார்த்தா அந்த ஹைருதீன் அங்க நின்றுட்டு இருப்பான். இதுலயே அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவனுக்கு முன்னாடி அவனு எல்லாம் அங்க வந்துட்டானுன்னு. இப்படி ஒவ்வொருத்தனுமே அங்க இருக்க ஆளுங்க எல்லாத்தையும் போட்டு தொவன்னு துவச்சு எடுப்பானுங்க. அவனுங்களோட ஸ்டைல அடிக்கிறது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஒவ்வொருத்தனையுமே சொல்லி அடிப்பானுங்க. லூஃபிக்கு மறுபடியும் அவனுக்கு வந்துடுறானுங்களேன்னு என்ன பண்றதுனே தெரியல. டோஃப்ளமிங்கோ எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஆளுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த வேகத்துல அவனை நோக்கி போயிருக்க மாட்டானுங்க. சரி போயிட்டானுங்க, போய் அடி வாங்கினாதானே தெரியும். இதுல வேற அவனோட ஆளுங்க எல்லாம் கண்ணை வச்சு நம்மளால கண்டமேனிக்கு சுடுவானுங்க. அந்த புல்லு எஸ்கேப் ஆறாங்கிற பேர்ல கண்டமேனிக்கு ஜம்ப் பண்ணி போகும். அப்துல்லாவும் ஜீட்டும் படாத பாடு விடுவானுங்க. லூஃபி இருந்துகிட்டு நான் புல்லு மேல புல்லட் பட விடவே மாட்டேன்னு கம் கேட்லிங்னு சொல்லி எல்லாத்தையும் பொளந்து கட்டுவான். ஜீட்டும் அப்துல்லாவும் ஒரு சைடு வெளுத்து கட்டிட்டு இருப்பானுங்க. ட்ரெஃபல்கார்ல பார்த்துட்டு டேய் இதுக்கு ஒரு எண்டே இல்லையாடா, என்னால முடியலமா, டோன்ட் வரி பி ஹாப்பி, நான் பாத்துக்கிறேன்னு அட்டாக் பண்ணுவான். அந்த டைம் அந்த கெல்லி வந்து பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க லூஃபியவே அட்டாக் பண்ணுவீங்கன்னு அத்தனை பேர்த்தையும் போட்டு தொவன்னு துவச்சு எடுப்பான். யாரா இவன் இந்த அடி அடிக்கிறான்னு கேட்டா பின்னாடி இருக்க ரெண்டு பேரும் எங்களுக்கு தெரியாதுன்னு தலையாட்டுவானுங்க. அவன் என்னக்கண்ணா என்னைய தெரியலையா, காம்படிஷன்ல நான் பிளாக் சிய சேர்ந்தவன், உன்ன மாதிரியே தான்பான். அதான் அண்ணன் பஞ்சிங் பண்ணுவான், தம்பி வந்து பயந்தாங்கொல்லி. கடைசியில அண்ணன் துணி மாதிரி மாறுவான், தம்பி எடுத்து போட்டுக்கிட்டோன்னா பல்கா மாறுவானுங்கல்ல, அந்த ஃபங்க் பிரதர்ஸ் தான் இவனுங்க. இப்ப ரெண்டு பேர்த்தோட பாடியுமே ஒன்னா இருக்குது. இவ்வளவு சொல்லியுமே லூஃபி தெரியலாம்பா. சரி பரவாயில்ல, காடு உசோப்பு தான் எங்க எல்லாத்தையுமே காப்பாத்தினவரு, அதனால அவருக்கு நான் கைமாறு கண்டிப்பா செஞ்சே தீருவேன்னு மேல போறதுக்காக ஷார்ட்கட் ரூட்ல போறேன்ட்டு போவான். அந்த வழியா போனா ஈஸியா பேலஸ்க்கு போய் சேர்ந்துடலாம். உடனே லூஃபி நிஜமாவான்னு கேட்டவனா ஆமா என்னைய வேணா ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அடிச்சு புரண்டு ஓடுவான். உடனே லூஃபிக்கு செம ஹாப்பி. இப்படி போய் அந்த கேபேஜ் மண்டையை நம்ம ஓவர்டேக் பண்ணி எத்தணும்னு வெறி கொண்டு போவான். அட கேவண்டிஷா தான் முட்டை கோசுங்கிறான். அப்படியே அவனை ஃபாலோ பண்ணி வேகமா போயிட்டு இருப்பான். ட்ரெஃபல்கர்ல பார்த்துட்டு டேய் எப்பந்தாண்டா என் ஹேண்ட் கஃபை கழட்டி விட போறீங்க, என்னால முடியலாமா, ஏன்னா இதை கழட்டி விட்டவன டோஃப்ளமிங்கோவை இவனும் கொல்ல போறானாமா. உடனே லூஃபி இருந்துகிட்டு இழிச்சுக்கிட்டே அதெல்லாம் சரிப்பட்டு வரும் வா இப்படியே போவான்பா. ஏன்னா அவன் தான் போட்டு தள்ளுன்னு முடிவே பண்ணிட்டான். ஆனாலா இருந்துகிட்டு இல்ல எனக்கு சாவி வேணும், திருப்பி நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே விடு, அங்கதான் சாவி இருக்குது, நான் அங்கேயே போகணும்பா. ஆனா லூஃபி நீ திரும்பி போவானா, வாய்ப்பே இல்ல, எப்படியாச்சும் நான் சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு சொல்லி அவன் ஒரு சைடு கத்திட்டு கிடப்பான். அதுக்கப்புறம் கெல்லி ஒரு டனல் மாதிரி ஒன்ன காமிச்சு அந்த வழியா போனா ஷார்ட்கட்ல மேல போய் சேர்ந்துடலாம், நான் இந்த என்ட்ரன்ஸ பாதுகாப்பா பாத்துக்கிறேன், நீ இந்த வழியா போன்னு சொல்லி அவனை அனுப்பி விடுவான். உடனே சூப்பர்னு அடிச்சு புரண்டு போவானுங்க. அந்த டைமுங்கும் போது இந்த ரெண்டு லூசு பள்ளியிலும் புல்லு மேல ஏறி நின்னுட்டு கெல்லி ரொம்ப தேங்க்ஸ்னு கத்திட்டு இருப்பானுங்களா. அதே நான் என்ட்ரன்ஸ்ல மண்டை அடிச்சு ரெண்டு பேரும் பொத்துன்னு விழுந்துருவானுங்க. அட பாவிகளா, சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிட்டீங்களேடான்னு அவனுக்கு கண்ணெல்லாம் பிதுங்கிரும். நாக் அவுட் ஆகி அப்படியே பேன்னு கிடப்பானுங்க. இங்க லூஃபி பார்த்துட்டு சரி ரைட்டு இருந்த ரெண்டு பஞ்சாயத்து ஓவர், நம்ம போய் தட்டி தூக்குவான்னு அந்த ஃப்ளவர் ஃபீல்ட நோக்கி வேகமா போவான். அடிபட்டு கீழே வந்தாலும் ஸ்டார் ஹேட் எப்படியாச்சும் ஜெயிச்சிருன்னு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புவானுங்க. அந்த டைமுங்கும் போது ரோபின் கால் பண்ணுவா. யாரு கால் பண்ணாலும் சரி நான் தான் லூஃபி, ஃபியூச்சர்ல கிங் ஆஃப் த பைரட்டா ஆக போறவன், என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்பான். அவன் நாங்க இன்னும் அதே இடத்துல தான் இருக்கோம், நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா நாங்க அடுத்த லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளாட்டியூல இருக்கோம், இனி இதுல இருந்து ஃப்ளவர் ஃபீல்டுக்கு போறோம்பா. அது 4வது லெவல்ல இருக்குது, எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து டைரக்டா 4th ஃப்ளோருக்கு போக முடியும், அங்கேயே டவுட் வந்து இருக்கணும். ஆனா பையன் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. சரி இப்ப நம்ம வியோலா கீழே கண்டுபிடிச்சிட்டால,
அந்த மேட்டரை சொல்லுவாங்க. உடனே ட்ரெஃபால்கர்லாம் அந்த கீயை கொண்டு வர சொல்லுவான். இப்போ கீயை கொண்டுகிட்டு யார் யாரெல்லாம் போறாங்கன்னா லியோ, ரெபேக்கா, நம்ம ரோபின், அப்புறம் பார்த்தலோமியோ. சோ எல்லாருமே சன்ஃபிளவர் ஃபீல்டோட 4th லெவல்ல மீட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுவாங்க. நீங்க எப்படி அங்க வருவீங்கன்னு கேட்டா அதெல்லாம் வந்துட்டு சொல்றோம், சாட்டு புட்டு நாங்க மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு லூஃபி எல்லாம் வேகமா போவான். அது மட்டும் இல்லாம நான் தான் எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொன்னேன்லமா, வாய மூடுறான்னு சொல்லிட்டு ட்ரெஃபால்கர்லாம் வண்டையா திட்டுவான். இவங்க போவாங்க உள்ள இன்னும் போயிட்டே இருப்பாங்க. லியோ லூஃபி கிட்ட நாங்க ஹை ஸ்பீட்ல அங்க வந்துருவோங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். உடனே உசுப்பு அதை பூரா ஹை ஸ்பீட்ல போவான்னு கேட்பான். பார்க்கத்தானே போறேன்னு டோன்டாட்டா எல்லோ கப்ஸ் இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்களா. உடனே அத்தனை பேருமே ஆர்வமா வெயிட் பண்ணுவாங்க, யார் அப்படி வர போறான்னு. அந்த டைம் தூரத்துல ஏதோ ஒண்ணு புலியா பறையேந்து வந்துகிட்டு இருக்கும். ஆமா என்ன இதுன்னு அப்படியே ஆணு வாயை பார்த்துக்கிட்டு பார்ப்பாங்க. அதே நேரம் இந்த கிளியை காட்டுறாங்க. அவன் பெரிய ஆப்ப வச்சிட்டான். என்னன்னா இது ஷார்ட்கட்லாம் கிடையாது, இது நம்ம ஆளுக்கு வச்ச ஒரு டிராப். எப்படி அவங்க போக இடமே இல்லங்கிற நிலைமைக்கு போவாங்க. அந்த டைமுங்கும் போது நான் ஸ்டார் ஹேட்டை கொன்னுடுறேன் அப்படின்ட்டு வில்லத்தனமா சொல்லிட்டு இருப்பான். அப்படின்னா இந்த நாய் நம்ம ஆளுல ஏமாத்திட்டான். இது தெரியாத நம்ம லூஃபி எப்படியாச்சும் அந்த டோஃப்ளமிங்கோவை காலி பண்ணுன்னு வெறியோட போயிட்டு இருப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!